வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 4 2017ஆம் ஆண்டு நடந்த தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாம் முடியிற வரைக்குமே டெய்லி 25 கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் 1825 கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் யார் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்னைக்கு வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின். தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என வழங்கப்படுபவர் யார் அப்படின்னா, நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அவர்கள் தான். ஓகேங்களா? ஓகே, இவரை வந்து ஏன் காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, காந்தியத்தின் கொள்கையின் மீது ஈர்க்கப்பட்டு அந்த கொள்கைகளை பரப்பக்கூடிய பாடல்களை பாடியதுனால இவரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படிங்கிற அந்த வரிகள்லாம் பாடியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு சில நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. அதுவும் இம்பார்ட்டன்ட். மலை கல்லன் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, என் கதை அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. இந்த என் கதை அப்படிங்கிற நூல் பார்த்தீங்க அப்படின்னா சுயசரிதம். இவருடைய சுயசரிதம் தான் என் கதை அப்படிங்கிற நூல். ஓகேங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சங்கொலி அப்படிங்கிற அந்த ஒரு நூலையும் நாமக்கல் கவிஞர் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். களி இன்ப நல்வாழ்வு கொண்டு கண்ணு தமிழுக்கு ஆற்றுக தொண்டு என்று பாடியவர் யார் அப்படின்னா, ஆப்ஷன் டி, பாரதிதாசன் அவர்கள் தான் இந்த வரிகளை வந்து பாடியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என்று ஏளனம் செய்தவர் யார் அப்படின்னா, அதாவது ஆப்ஷன் ஏ, சர்ச்சில் அவர்கள் தான் காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, இந்த காந்தியடிகளை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதாவது காந்தி வந்து முதலாக சென்னைக்கு வந்தது எப்போ அப்படின்னா 1919 பிப்ரவரி மாதம் தான் முதலாக அவர் சென்னைக்கு வராரு. ஓகேங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் 1937ஆம் ஆண்டு சென்னை இலக்கிய மாநாடு நடந்தது. அதில் தலைமை வகித்தவர் யார் அப்படின்னா, நம்ம காந்தியடிகள் அவர்கள் தான். ஓகே, அதில் வந்து வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா, உ.வே.சா அவர்கள். ஓகேங்களா? ஓகே, இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீ கீழ் ஜாதி மேல் ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் கல்வி தேவை என்று கூறியவர் யார் அப்படின்னா, ஆப்ஷன் சி, பெரியார் அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த பெரியாரை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இவர் வந்து சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த ஆண்டு 1925ஆம் ஆண்டு. ஓகே, இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் பெரியார் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டம் வழங்கப்பட்டது. அந்த நாள் என்ன அப்படின்னா 1938 நவம்பர் 13. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோ வந்து ஐநாவோட கிளை அமைப்பான யுனெஸ்கோ தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டத்தை வழங்குச்சு. அது எந்த நாள் அப்படின்னா 27/6/1970ஆம் நாள். ஓகேங்களா? இந்த நாளில் தான் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற அந்த பட்டம் வழங்கப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அவல் அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். அவல் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பள்ளம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த பள்ளம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லோட பொருள் எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்? மேடு. ஓகேங்களா? ஓகே, அதாவது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவல் அப்படிங்கிறத பார்த்துட்டுமே அது பொருள் கூறுக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு பள்ளம்னு போட்டக்கூடாது. அந்த கொஸ்டின் நம்ம முழுமையாக வாசித்து பார்க்கணும். எதிர்ச்சொல் கேட்குறாங்களா, பொருள் கூறுக கேட்குறாங்களான்னு முழுமையாக வாசித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும். அவசரப்பட்டு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சிறு தகவல். எதற்காக நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். அதாவது தமிழ் வேர்ல்டு புக்லேருந்து கிட்டத்தட்ட 10லேருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதை நீங்கள் முழுமையாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டுமே பார்த்தாலே போதுமானது. உங்களால் முழு மதிப்பெண்களை கட்டாயம் எடுக்க முடியும். ஏன்னா ஆப்ஷன் முதற்கொண்டு மாற்றாமல் அப்படியே கேட்பாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குற மூலிமா நீங்கள் ஓவராலாக தமிழில் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆவீங்க. ப்ளஸ் எந்தெந்த ஏரியாக்களில் எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் வருது, எதையெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறது மூலமா நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் டி, 2, 1, 4, 3. ஒப்புரவு அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லோட பொருள் வந்து உதவுதல். சால்பு அப்படின்னா சான்றாண்மை அப்படிங்கிற பொருள் தரும். மாற்றார் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் தரக்கூடிய பொருள் பகைவர். கட்டளை அப்படிங்கிற அந்த ஒரு சொல் தரக்கூடிய பொருள் உரைகள். ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், சரஸ்வதி பண்டாரம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா ஆப்ஷன் சி, புத்தக சாலையை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சரஸ்வதி பண்டாரம் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் தான். அதாவது அவர் வந்து மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அவருக்கு வந்து காய்ச்சல் வந்திருக்கும். அப்போ வந்து அவருடைய மாணவர்கள் எல்லாருமே மருந்து கொடுப்பாங்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கியத்தை படிங்க நான் கேட்குறேன் அப்படிம்பாரு. ஏங்க அப்படின்னு கேட்கும்போது நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருப்பாரு மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகள் அழைத்தது யாரை அப்படின்னா ஆப்ஷன் பி, அஞ்சலை அம்மாள் அவர்களை தான் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகள் அழைச்சாரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆற்றுணா வேண்டுவது இல் இவ்வடியில் பொருள் என்ன அப்படின்னா அதாவது ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர், கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே, அதாவது இந்த வரிகள் வந்து எந்த நூலில் இடம்பெறும் அப்படின்னா பழமொழி 400 அப்படிங்கிற நூலில் தான் இடம்பெறும். அதாவது பழமொழி 400 அப்படின்னா 400 பாடல்களை கொண்ட ஒரு நூல். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாடலுமே ஒரு பழமொழி இடம்பெறும் கட்டாயமாக. ஓகேங்களா? ஓகே, இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னா முன்றுரை அரையனார் அவர்கள் தான் இந்த நூலை வந்து எழுதியிருக்காரு. இந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூல் ஆசிரியர் முன்றுரை அரையனார் எந்த சமணத்தை சேர்ந்தவர் அப்படின்னா சமண சமயத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? ஓகே, இந்த பழமொழி 400 அப்படிங்கிற அந்த ஒரு நூல் எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது அப்படின்னா கிபி 4ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்டது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வருகை என்பது எத்தனையாவது பருவம் அப்படிங்கிறது. இது எத்தனையாவது பருவம் அப்படின்னா ஆப்ஷன் பி, 6வது பருவம். அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளை தமிழை பற்றி சொல்லுது. காப்பு, செங்கீரை, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. ஓகேங்களா? இதில் 6வது எது அப்படின்னா வருகை அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அதாவது பிள்ளை தமிழில் வந்து 2 வகை இருக்குது. ஆண்பால் பெண்பால் பிள்ளை தமிழ் அப்படின்னு இருக்குது. ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் 7. இதுதான் காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிற்றில், சிறுபறை, சிறுதேர் அப்படிங்கிறது ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு உரியது. ஓகேங்களா? அந்த 7 பொதுவானது, மிச்சம் இந்த 3மே வந்து ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு உரியது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இந்த பெண்பால் பிள்ளை தமிழுக்கு உரிய மிச்ச 3 பருவங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலாக மக்களுக்காக பொது நூல் நிலையங்களை அமைத்த நாடு எது அப்படிங்கிறது. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, கிரீஸ் நாடு தான் வந்து முதலாக மக்களுக்காக பொது நூல் நிலையங்களை அமைத்த நாடு. ஓகே, இப்போ இந்த நூலகம் பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் எது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தான் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம். ஓகேங்களா? ஓகே, உலகளவில் தமிழ் நூல்கள் வந்து அதிகமுள்ள நூலகம் எது அப்படின்னா கன்னிமாரா நூலகம் தான் உலக அளவில் தமிழ் நூல்கள் வந்து அதிகம் உள்ள நூலகம். ஓகே, இவர் அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா திருவனந்தபுரம். ஓகே, அடுத்து பாருங்க, இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழ் நியூ புக்கில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னா கல்கத்தா தேசிய நூலகம், அதுதான். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இந்த கல்கத்தா தேசிய நூலகம் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1953ல் மக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்டது. தொடங்கப்பட்ட ஆண்டு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், விசும்பு என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஆகாயம் அப்படிங்கிறதா. ஆகாயம், வானம், இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விசும்பு அப்படிங்கிற அந்த ஒரு சொல் தரக்கூடிய பொருள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெண்கள் எல்லாம் அறம்பெயர் போல் ஒளிரும் நாடு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகே, இந்த பாஞ்சாலி சபதத்தை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பாரதியார் அவர்கள். ஓகே, இது எத்தனை பாகங்களை கொண்டுள்ளது அப்படின்னா 2 பாகங்களை கொண்டுள்ளது.
5 சருக்கங்களை கொண்டுள்ளது இந்த பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற அந்த ஒரு நூல். ஓகே, என்னென்ன? அடிமை சருக்கம், துகிலுறுதல் சருக்கம், சூழ்ச்சி சருக்கம், சூதாட்ட சருக்கம், சபத சருக்கம் அப்படிங்கிற 5 சருக்கங்களை கொண்டுள்ளது. ஓகே, இது எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சிந்து எனும் பாவகையினால் பாடப்படப்பட்டது இந்த பாஞ்சாலி சபதம். ஓகேங்களா? உரைநடை காலம் என அழைக்கப்படும் நூற்றாண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் டி 20ஆம் நூற்றாண்டு தான் உரைநடை காலம் அப்படின்னு வந்து அழைக்கப்படக்கூடிய நூற்றாண்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இவற்றுள் எத்தொடர் வள்ளலார் கூறாத தொடர் அப்படின்னா ஆப்ஷன் சி கோநோக்கி வாழும் குடிபோல் நிற்காதே அப்படிங்கிறது தான் வள்ளலார் கூறாத தொடர். இந்த குருவை வணங்க கூசி நிற்காதே, நல்லோர் மனதை நடுக்கச் செய்யாதே, பசித்தோர் முகதை பாராதிராதே, இந்த வரிகள்லாம் வள்ளலார் கூறியதுதான். இந்த கோனோக்கி வாழும் குடிபோல் நிற்காதே அப்படிங்கிற அந்த வரியை சொன்னவர் யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார் அவர்கள் தான். பெரிய தன்னுடைய நூலில் வந்து அவர் சொல்லியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். உலாமடல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி செயங்கொண்டார் அவர்கள் தான். நமக்கு செயங்கொண்டார் வந்து கலிங்கத்துப்பரணி அப்படிங்கிற அந்த ஒரு நூல் எழுதியிருந்ததா தான் தெரியும். அவர் பார்த்தீங்க அப்படின்னா உலாமடல் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதே போலவே இசை ஆயிரம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலையுமே ஜெயங்கொண்டார் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த ஜெயங்கொண்டார் பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இவர் எந்த மன்னரோட அவைப்புலவராக இருந்தார் அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன் அவருடைய அவைப்புலவராகத்தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இவர் இருந்திருப்பார். இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா தீபங்குடி அப்படிங்கிற அந்த ஒரு ஊரை சேர்ந்தவர். ஓகே, இவர் எழுதிய கலிங்கத்து பரணி எத்தனை கலித்தாலிசைகளை கொண்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இவரை வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பரணிக்கோர் செயங்கொண்டார் அப்படின்னு பாராட்டியிருக்காரு. அவர் யாருன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர் அவர்கள் தான். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த நூலை கலிங்கத்துப்பரணி நூலை தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு வந்து ஒருத்தவங்க பாராட்டியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொன்னவர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். உதடுகள் இரண்டும் பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை அப்படின்னா ஆப்ஷன் டி இப்பு இம்மு அப்படிங்கிறது தான். அதாவது இப்பு இம்மு இந்த 2 வார்த்தை சொல்லி பாருங்க. இவ்வு 2 உதடுமே நல்லாவே ஒட்டும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஊவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி ஜியு போப், சூலியன் வின்சோன். இவங்க 2 பேரும் தான் ஊவேசா அவர்களோட அந்த தமிழ் பணியை வந்து பாராட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். கண்ணன் என்பது டேஸ் பகுபதம் ஆகும் அப்படிங்கிறது. அதாவது கண்ணன் அப்படிங்கிறது சினைப்பெயர் பகுபதம் ஆகும். இந்த கண்ணனில் வரக்கூடிய அந்த கண்ணுங்கிறத எடுத்துக்கோங்க. இது வந்து சினையாகிய உறுப்பாகிய கண்ணை குறிக்குது. அதனால் இது என்ன அப்படின்னா கண்ணன் அப்படிங்கிறது சினைப்பெயர் பகுபதம் ஆகும் அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நான் யான் என்பன எது அப்படின்னா அதாவது ஆப்ஷன் ஏ தன்மை தன்மை ஒருமை பெயர்கள் தான். அதுதான். ஓகேங்களா? ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் யான் அப்படிங்கிறது தன்மை ஒருமை பெயர்கள். அதாவது தன்மை அப்படின்னா தன்னையும் தன்னை சார்ந்த நபர்களையும் குறிக்கிறது தான் தன்மை. அது வந்து ஒருமை அப்படின்னா ஒரே ஒருத்தரை மட்டும் சிங்குலராக குறிச்சுன்னா ஒருமை அப்படிங்கிறது. ஓகே, இதே தன்மை பன்மை பெயர்கள் அப்படின்னா நாம் யாம் அப்படிங்கிறது தான் தன்மை பன்மை பெயர்கள். ஓகேங்களா? அதாவது பலரை சேர்த்து குறிச்சு அப்படின்னா அது தன்மை பன்மை பெயர்கள். ஓகே, அதே வந்து முன்னிலை பெயர் அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடியவங்க நீ நீர் நீவீர் அப்படின்னா அது முன்னிலை பெயர்கள். படற்கை பெயர்கள் அப்படின்னா அவன் அவள் அது இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா படற்கை பெயர்கள். ஓகே, அதாவது அடுத்து வந்து உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் டி திருவாசகம் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் தான் உயிர்களோட அந்த பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறுது. இந்த திருவாசகம் பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த திருவாசகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர் அவர்கள் தான் இந்த திருவாசகத்தை வந்து எழுதியிருக்காரு. இந்த திருவாசகம் மட்டும் இல்லாமல் திருக்கோவையார் அப்படிங்கிற அந்த ஒரு நூலையுமே மாணிக்க வாசகர் அவர்கள் எழுதியிருக்காரு. இந்த திருவாசகம் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பகுதிகளை கொண்டுள்ளது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 658 பாடல்களை கொண்டுள்ளது. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருவாசகத்தோட சிறப்பை சொல்லி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே சொல்லியிருப்பாங்க. இந்த திருவாசகத்தை வந்து மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஆங்கிலத்தில் அதாவது ஜியு போப் அவர்கள் தான் மொழிபெயர்த்திருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
மேரி கியூரி, பியூரி கியூரி இணையர் இணைந்து நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் சி 1903ஆம் ஆண்டு தான் நோபல் பரிசு பெற்றிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அவர்கள் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அதாவது அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு எது அப்படிங்கிறது 1990ஆம் ஆண்டு. ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.